ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப், டவுன், அப், டவுன், அப், டவுனுன்னு சொல்லிட்டு ஒரு அப்நார்மல் மூவ் தான் இன்னைக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி அண்ட் ஐடிஸ் வந்து சுத்தமாக பர்ஃபார்மே பண்ணல. ஸோ எல்லாருமே வந்து மார்க்கெட் கீழே இறங்கும் கீழே இறங்கும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சைட்வேஸில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி ரேலி யார் கொடுத்தது அப்படின்னா ரிலையன்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.25% ஏறி இருக்கு இன்ட்ராடேல மட்டுமே. நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, இன்னும் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்குமே போயிட்டான். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து அதை வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அகைன் கேப் டவுன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து கீப் ஆன் வந்து அதுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆக போகிறது கீழே 21,490. அதை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஃபால். ஸோ அன்னைக்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகி அடுத்த பேட்டர்ன் கண்டினியூ ஆயிடுச்சு இப்போது. ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா ட்ரிபிள் டாப் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கலில். ஸோ ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறி இறங்கி இருக்கும், திரும்ப ஏறி இருக்கும், திரும்ப இறங்கி திரும்ப ஏறி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து திரும்ப இது 21,500 பிரேக், 490 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபால். ஸோ பியரிஷ் பேட்டர்ன் தான் இன்னும் ஃபார்மேஷன்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் லைனும் வருது, ப்ளஸ் வந்து ஒரு சப்போர்ட் லைனும் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்து உடைக்கும் போது நல்ல செல்லிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் அந்த செல்லிங் வரும்ன்ற நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ வரைக்கும் அந்த செல்லிங் அப்படிங்கிறது வந்து விழுகாம தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு க்ரூசியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 21,490. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக செல்லிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டி. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னும் அந்த நெக்லைனில் வந்து ரீடெஸ்டிங் எடுத்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஒரு வந்து எப்படி சொல்கிறதுனா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நெக்லைன் இது. நெக்லைனில் வந்து அவன் வந்து ரீடெஸ்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கான். ஸோ இந்த ரீடெஸ்டிங் கன்ஃபர்மேஷன் இப்போ நாளைக்கு எப்படினாலும் கேப் டவுன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் சனாரியோவில் மேபி 10:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே மாறலாம். ஸோ கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது 46,300. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 46,280. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் செல்லிங் வந்து பேங்க் நிஃப்டிலையும் இருக்கும். ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நடக்கலை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த செல்லிங் எப்போ நடக்கும்னா ஃப்ரைடேல நடக்கும். அதை வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவோம். நான் இதை நிறைய டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நடக்கலை, மேபி நாளைக்கு நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரிலையன்ஸோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். 2 நாள் தான் ரிலையன்ஸ் டோட்டலாக காலி பண்ணி விட்டு கிளம்பிட்டாப்புல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதோ 2 நாள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,570லேருந்து 719, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்காப்புல 2 நாளில். ஸோ யாருமே எதிர்பார்க்கல எக்ஸ்ட்ராடினரி ரேலி. இப்போ அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கே வந்துட்டாப்புல. 2,747 சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டாப்புல. ஸோ இவரும் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணனால மேபி இவரும் செல்லிங் வருவாரா அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இவர் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணிட்டார். டச் பண்ணிட்டு தான் க்ளோசிங் வச்சுருக்காரு. ஓகேங்களா. ஸோ மேபி நாளைக்கு ஒரு கேப் டவுன் கிடச்சிச்சு அப்படின்னா திரும்ப இவரும் கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை மேலே போகணுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்த அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த லாங் டேர்ம் இது வந்து ஒரு எப்போல இருந்து அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2022. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 1 இயராக உள்ள ஒரு ட்ரெண்டு. ஸோ இந்த அப் ட்ரெண்டோட ரெசிஸ்டண்ட் இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்யும். ஸோ அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட பேட்டர்னுமே ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது எனக்கு பிரேக் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்ட்ராடேல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவனும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் இருக்காப்புல. ஸோ எல்லாம் செல்லிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்போ இதுவுமே வந்து ஒரு சின்ன மைனராக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தான் இருக்குது.
ஸோ ஏறி ஷோல்டரு, ஹெட்டு திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஷோல்டரா கன்சிடர் பண்ணுறேன். பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ரீடெஸ்டிங்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து கீழே இறங்குதான்னு சொல்லி பார்க்கலாம். HDFC பேங்க்கில் ஐடி. ஸோ ஐடியும் வந்து அதே இடத்துல சைட்வேஸ்லாம் இருக்குது. ஐடியில் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் மேலே ஏறும்னு எதிர்பார்த்தேன். பட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை ஐடியில். எஃப்எம்சிஜி. ஸோ அவன் வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி 55,500 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. இன்னொரு 700 பாயிண்ட் இருக்குது. ஸோ அது இறங்கி சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் மூவ் கிடைக்கும். இல்லை அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான அப் ட்ரெண்ட் மூவ் கிடைக்காது. ஸோ இதுவுமே வந்து ஒரு கிராஜுவலாக ஏறினதுக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். பெருசாக செல்லிங், ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரிலாம் இல்லை எஃப்எம்சிஜியில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.